ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா vlog எடுக்க முடியல. ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேகி தாங்க பண்ண போகிறோம். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா இப்பியில் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகி பாக்கெட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மேகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வரை போயிருந்ததுனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் இங்கேயே வச்சுருந்தேங்க. ஸோ சாப்பிடவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி மேகி பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு நானும் ஓப்பன் பண்ணேன். நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்பி மாதிரி இல்லை, பட் இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சரி, அதனால் விடுங்க, வாங்க விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த மேகி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேகி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் சாப்பிட்டு பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், பிடிச்சா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க மேகியை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மேகி மசாலா இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. நல்லா காரசாரமாக இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையும் நான் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேகி 4 பாகமாக பிரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படின்னா தான் உதிரியாக வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்பி கூட கொஞ்சம் உதிரியாக வருங்க. பட் மேகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அது ஒட்டவே செய்யாது. நல்லா உதிரியாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் எப்பயுமே இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேகி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது போக்கிலே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போட்டு குத்துனீங்கன்னா அது ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் நமக்கு நீளமாக வரவே செய்யாது. அதனால் நீங்கள் அது வாக்கில் விட்டுருங்க. ஸோ அதை லைட்டாக அமைக்க விட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு தான் எனக்கு வந்துருச்சு. நல்லா நீளமாகவே வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக தாங்க அமைக்க விட்டேன். பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். தண்ணியை வடிகட்டி வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பொடிசாக கட் பண்ண போகிறேன். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேகி வச்சுருந்தோம்ல, அதையும் பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு வந்துட்டேன். வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் மேகியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஒட்டவே இல்லைங்க. இந்த ஸ்டேஜுக்கு தான் நமக்கு வேணும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் உண்மையாகவே இந்த எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் நார்மலாக எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கையில் ஒட்டும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுங்க. ஸோ அப்போ தான் கழுவிட்டு வந்திருந்தேன். அதனால் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் காயட்டும். காஞ்சி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க. தண்ணியோடு ஊற்றாதீங்க, அது வேறு தெரிச்சிரும். ஸோ சேஃபாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் கோல்டன் கலரில் வர அளவு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா வதக்கி விட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிடும். பட் கருகு மட்டும் விட்டுறாதீங்க. அதனால் கொஞ்சம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தாங்க வந்து கிளறி விட்டுகிட்டே இருப்பேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சின்சியராக பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்படியே அங்கிட்ட ஒரு பார்வை இங்கிட்ட ஒரு பார்வை இப்படி தான் பார்த்து கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கும் பொழுது போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் படம் போட்டு விட்ருவேங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓடிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து அப்படியே போயிடும். நமக்கு கொஞ்சம் வதங்குறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா மேகி மசாலா. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சுங்க. ரெண்டு பாக்கெட்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ மசாலா இருந்துச்சு. ஸோ இதுவே நமக்கு போதுமானதாக, மித்தபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா இப்பியில் கூட உப்பு இருக்குங்க, பட் மேகியில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்காது. அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க.
வழக்கம் போல் தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் கிளறி விட்டு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு செம்ம ஹெவியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கிளற பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காரமாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. நம்ம வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம்னாலே ஒத்துக்க மாட்டேங்கிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக பிரித்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்கிற வரையும் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னதான். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பாருங்களேன், எண்ணெய் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேகி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லேயர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரியாக வரும். நீங்கள் அப்படியே கிளறினீங்கன்னா அது ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வேகாத மாதிரியும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த லைட் கலரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்தது இப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டை பொடி மாஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். ஏன்னா நான் அந்த மேகி மசாலா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேங்க. பாஸ்தா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணுறோம் நம்ம. அது எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. சரி அதை விடுங்க, வாங்க விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கிளறி நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். எனக்கு அடியெல்லாம் பிடிக்கல, பட் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் முட்டை வந்து. அதனால் லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டு மறந்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சோலி முடிஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டாச்சா. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வெறுவாயில் கூட சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மேகி போடனாலும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே போட்டுக்கலாம். பாருங்களேன் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு கிளறி விட்டாலே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதிலே கொஞ்சம் கலர் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒட்டிடும். நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாமா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நானும் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விடுங்க. சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி கிளறும் போது பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஊட்டுற மாதிரி இருக்கும். நமக்கும் பார்த்திங்கன்னா மேகியில் பார்த்தீங்கன்னா மசாலா ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் கிளறேன். ரொம்ப ஃபோர்ஸாக கிளறாதீங்க. நான் ஸ்பீடாக வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை இல்லாத அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சூப்பரான மேகி ரெசிபி கிடச்சிரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சன்னு இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க அடுப்பை. ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பரான மேகி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் செம்ம டெம்டிங்காக இருக்குல்லங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை எதுவும் ஆட் பண்ணலை. நார்மலாக பார்த்தீங்கன்னா மேகி மசாலா மட்டும்தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா செம்ம கலராகவே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது ஸ்பைசி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சேன். உண்மையாகவே காரசாரமாக தாங்க இருந்துச்சு. இத்தனைக்கு சாஸ் ஊற்றியே இவ்வளோ காரசாரமாக இருக்குது. அப்படியே விட்டுருந்தோம்னா கொஞ்சம் காரமாக தான் இருந்திருக்கும். எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மனசார உட்காந்து சாப்பிட்டீங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நூடுல்ஸ் சாப்பிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.